பாக்கெட் கதை ஒரு பாக்கெட் இருந்துச்சான். அந்த பாக்கெட்டில் அப்பா எல்லாம் வச்சுருந்துச்சான். பிஸ்கெட்டு, மஞ்சி சாக்கி, அப்புறம் சர்க்கரை எல்லாம் தம்பிக்கு தான் வச்சுருந்தான் பாரு. தம்பி அப்பா கிட்ட ஓடி வந்து சாக்கி கடிச்சான். பாக்கெட்லேருந்து அப்பா எடுத்து குடிச்சான் பாரு. தம்பி சிரிச்சு வாங்கிக்கிச்சான். இதான் பாக்கெட் கதை. வண்டி கதை ஒரு வண்டி இருந்துச்சா. அப்பாவுக்கு ப்ளூ கலர் வண்டி வச்சுருந்துச்சு அப்பா. அந்த ப்ளூ கலர் வண்டியில் அப்பா மின்ன தம்பியாவா டெய்லி எடுத்துன்னு போகுமா. கூட்டின்னு போயிட்டு பணியாரம் ஒவ்வொட்டு எல்லாம் மின்ன தம்பி வாங்கி கொடுக்குமா. அதான் மின்ன தம்பி வந்து என்ன பண்ணுமா, அப்பா டெய்லியும் கூப்பிடுமா வண்டிக்கு போகலான்ட்டு. இதுதான் வண்டி கதை. அந்த விசிறி எடுத்துன்னு நம்ம தம்பிக்கு போகும்போது விசிறி ஆட்டுச்சு. கரண்ட் இல்லாத அப்புறம் கரண்ட் வந்ததும் அந்த அப்பா விசிறி எடுத்து போட்டு வச்சேன் கீழே. மின்ன தம்பி நல்லா கட்டி வச்சுட்டேங்க அப்பாவை. இதான் விசிறி கதை. பரவாயில்ல. ஜேசிபி இருந்துச்சான். அப்பா கடைக்கு போயிட்டு அந்த ஜேசிபி தம்பிக்கு 20 ரூபா கொடுத்து வாங்கிச்சான். ஜேசிபி மின்ன தம்பி அந்த ஜேசிபி வச்சுன்னு விளையாடிச்சான் பாருமேனா. அப்புறமே அப்பா அந்த ஜேசிபி எப்படி ஓட்டுறதை சொல்லி கொடுத்தான் தம்பிக்கு. இதுதான் ஜேசிபி கதை. ஒரு ஊரில் அப்பா ஒயிட் கலர் டேன் வச்சுருந்துச்சான். அந்த டேன் தம்பி டெய்லி அப்பா பார்த்துன்னு டேன் கதை வேணும் அப்பா கிடைச்சான் பாரு. அப்பாவும் டேனை போட்டு தம்பியை பார்த்து டேன் கதை தான் அப்படின்னு சொல்லிடுச்சான் பாரு. டேன் நல்லா சுத்திச்சான். இதுதான் டேன் கதை. தலைவணி கதை. ஒரு ஊரில் தலைவணி நினச்சாமினா. மொத்தம் 1 2 3 4 5 தலைவணி நினச்சான் அப்பா கிட்ட. அதில் தம்பி 2 தலைவணி நிறுத்தி வச்சான் பாரு. அப்புறம் அப்பா 3 தலைவணி நிறுத்தி வச்சான். ஆனால் மின்ன தம்பி எனக்கு அந்த தலைவணி வேணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு சண்டை போடுச்சான். இதுதான் தலைவணி கதை. ஒரு ஊரில் ஒரு ப்ளூ கலர் விசிறி இருந்துச்சான். அந்த விசிறி அப்பா என்ன பண்ணிச்சான், எடுத்து வச்சுக்கிச்சேன் மின்ன தம்பி கொடுக்காத. அப்பா வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிறி வாங்கிக்கிச்சான். இதான் விசிறி கதை.